10 நாள் சொற்பொழிவு. அதை கேட்க போனேன். அங்கே போனேன். அவர் மேடை ஏறுக்கு முன்னாடி நான் அது மேடை கிட்ட போய் நின்னேன். வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேலே கூப்பிட்டு தென் திருவிதாங் இந்து கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன். அவனுடைய நாக்கில் கலைமகள் நர்த்தனம் செய்கிறாள். அவனுக்கு உங்கள் சார்பில் ஞானச்சிறுவன் என்ற விருதை வழங்குகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தந்தார். அதுதான் என்னை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டது. அதுக்கப்புறம் தான் சமய இலக்கியங்களை தேட ஆரம்பித்தேன். ஒரு திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர்கள் சமய இலக்கியத்தை வாசிக்கவும் மாட்டார்கள், தொடவும் மாட்டார்கள். நான் சமய இலக்கியத்தை பேச ஆரம்பித்தேன். சமய இலக்கியத்தினுடைய அந்த பாசுரங்களையே திமுக மேடையிலே பேசுவேன். ஆமாம், சொல்லி பேச ஆரம்பித்து அது திமுக தோழர்களுக்கு மத்தியிலையும் அந்த பேச்சை கேட்கிற ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள ஃபீட் பண்ண யாரும் தயாராக இல்லை. எல்லோரும் அதை கெடுத்துட்டாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டைலை இன்னைக்கு மிக மலினமாக்கி விட்டார்கள். பட்டிமன்ற தலைப்புகள் எல்லாம் ஒரு ஒரு படு மோசமான தலைப்புகள். சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் சங்ககாலம் சுடர் விட்டது மன்னரின் மாட்சியா மக்களின் மாட்சியான்னு கழுகுமலை கோவிலில் நான் பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன். கழுகுமலை கந்தன் கோவிலில்